சே இவளோட சிறையா இருக்கப்பா ஐயோ. ஆமாண்ணே, இந்த உமா ஹஸ்பண்டு வெளியூருக்கு போயிருக்காங்கன்னு சொன்னேன்ல, வந்துட்டாராம். அவரும் நான் அங்கேயே வாரேன் அப்படி சொல்றாரு. சரி சரி வர்றானா, சரி வரட்டு. அப்புறம் சரசு வீட்டுக்காரன் அவரும் அங்கதான் வர்றாராம். என்னதான் செய்ய, சிறையா இருக்கு பசி. என்னதான் செய்ய. சே, தெரு முக்கில் உள்ள ஸ்டேஷன் தானே? ஆமாம் ஆமாம், ஸ்டேஷன் முக்கு ஸ்டேஷன் தான். அதான் அங்கே உமா ஹஸ்பண்டும் வரானா, அப்புறம் வந்து சரஸோட ஹஸ்பண்டும் வரானா. எல்லாம் இந்த சரசு பிரச்சனை தான். என்ன ஐயோ ஐயோ, இந்த டிங்கி கிளவி பார்த்த வேலை இருக்கட்டு. ஃபஸ்ட்டு கூட்டு வந்துட்டு இவங்களுக்கும் இருக்குது. இவங்க எதுக்கு அடுத்தாள் பிரச்சனையில எப்படி தலையிடுறாங்கன்னு தெரியலண்ணே. அதான் எனக்கும் புரிய மாட்டேக்கி. அவிய பிரச்சனை அவிய பார்க்க மாட்டாங்க, இவளும் கூட சேர்ந்து போயிருக்கா பாரு. வரட்டு இன்னைக்கு இருக்கு. பக்கத்தில் வந்தாச்சு. அடுத்த ஸ்டாப்பு போலீஸ் ஸ்டேஷன் தான். ஆமாண்ணே, அடுத்த ஸ்டாப் போலீஸ் ஸ்டேஷன் தான். அண்ணா இதானே ஸ்டேஷன், இறங்க. ஆமாம்மா, நடந்து இங்கே பைக் விட்டு நடந்தே போகும். சரிண்ணே. நெட்டவள்ளி, நெட்டவள்ளி, இங்கே நம்ம வீட்டிலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா நெட்டவள்ளி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு சத்தம். ஏம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. நீங்க யாரு, உள்ள வாங்க. சார் தெரியாமல் பண்ணிட்டாங்க சார், கொஞ்சம் விடுங்க சார் வீட்டுக்கு. ஏங்க அப்பெல்லாம் விட முடியாது. யார் கேஸ் கொடுத்தாங்களோ அவங்க வந்து வாபஸ் வாங்கினா தான் விடுவோம். ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? கொஞ்சம் விடுங்க சார். எல்லோரும் வேலை பார்க்குறவங்க தான் சார், கொஞ்சம் அனுப்பி விடுங்க சார் ப்ளீஸ் சார். இல்லைப்பா அதெல்லாம் முடியாது. அவர் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க வந்தால் தான் உண்டு. சரிங்க சார், இருங்க நான் அவங்களுக்கு கால் பண்ணுறேன். சரி. டிங்கி கிளவியாச்சு. ஆமாம்மா, தெரியாமல் தான் ஆச்சு செஞ்சுருக்காங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் கேஸை மட்டும் வாபஸ் வாங்குங்களேன் ப்ளீஸ். சார் இந்த அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசலாமா? பேசுங்க சார். சரி சார். நெட்டவழி, உனக்கே அறிவு இருக்குதா? ஏன் அந்த தேவையில்ல வேலை பார்க்குற? இங்கே மன்னிச்சிருக்குங்க, தெரியாமல் பண்ணிட்டேன். இது அத்தை வீட்டில் இருக்காங்களாங்க? ஆமாம், எங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டு வந்துட்டாங்க. நீ வீட்டுக்கு வா, இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரில. சரிங்க. அவளை யோசாதையா, எல்லாம் என் மேலதான் தப்பு. ஏன்க்கா இப்படி பண்ணுறீங்க? ஐயோ ஐயோ. வாங்காச்சு, எனக்காண்டி வந்து ஒரு கேஸ் மட்டும் வாபஸ் வாங்க. சரி சரி. என்னென்ன சொல்லுது அந்த ஆச்சி? சரின்னு சொல்லிட்டுப்பா வந்து இப்போ சைன் மட்டும் போட்டு கொடுத்துட்டு போயிடும். சரிண்ணே. ஏ சரசு, ஏ சரசு. ஐயோ அக்கா, எங்க வீட்டுக்காரர் வந்துட்டாங்க, எனக்கு பயமா இருக்கு. ஒன்றும் கவலைப்படாத சரசு. அங்க பாரு என் வீட்டுக்காரங்க எப்படி முறைக்காரு அம்மா. ஆமாம், என் வீட்டுக்காரருக்கு இன்னும் முறைக்காரு. ஆமா, என் வீட்டுக்காரர் வரவே இல்லை. ஊருக்கு போயிட்டு இன்னைக்கு வந்துருவேன்னு வேற சொன்னார். இங்க வருவாருன்னு நினைக்கேன். சார் கொஞ்சம் நவருங்க சார், அவட்ட கொஞ்சம் பேசணும் சார். போய் பேசுங்கப்பா. ஏ சரசு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? தேவையா வேலை பார்க்குற திருமணி மன்னிச்சிருக்கு. சரி, எரிச்சலா இருக்கு. அண்ணா இப்போ என்னென்ன செய்யணுமா? அந்த டிங்கி கிளவி ஆட்சி வந்து சைன் போட்டு கொடுக்கணுமா? அதான் அந்த ஆட்சியை வர சொல்லியிருக்கேன். இப்போ வந்து சைனை மட்டும் போட்டு நம்ம கூட்டு போயிடலாம். சரிங்க. இதில் தான் சைன் போடணும். அவங்க எப்போ வருவாங்க? எப்போ வருவாங்க சார் சொல்லுங்க. இப்போ வந்துருவாங்க சார், இப்போ வந்துருவாங்க. இந்த வந்துட்டாங்க. சரி, சீக்கிரம் வர சொல்லுங்க. சார் சார். வாங்க ஆச்சி, உள்ள வாங்க. அந்த பேப்பரில் சைன் போடுங்கம்மா. சார் நான் சைன் போட்டேன் சார், நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிம்மா, போயிட்டு வாங்க. சரி சார், நான் போயிட்டு வரேன். போகலாமா? நீங்கள் எந்திங்க, வெளியே போங்க. சரி சார். நெட்டவழி வா, வீட்டு போவோம். பாருங்க போவோம். சரிண்ணா, நான் போயிட்டு வரேன். சரி சேகர், பார்த்து போயிட்டு வா. எக்கோ போயிட்டு வரேன்க்கா. சரசக்கா போயிட்டு வரேன். உமா போயிட்டு வரேன். சரி சரி போயிட்டு வா. சரி போயிட்டு வா. சரி நெட்டவழி போயிட்டு வா. நெட்டவழி அப்படியே நீ கொஞ்சம் வீட்டில் விட்டுறியா? வா உமா, பைக்கில் போயிடுவோம் அப்படியே வா. சரிக்கா, நானும் போயிட்டு வரேன். சரி போயிட்டு வா. சரி சார், நீ போயிட்டு வா, நானும் போயிட்டு வரேன். சரிக்கோ, போயிட்டு வரேன். எங்க போற? இங்க நின்று கொஞ்சம். என்னங்க சொல்லுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்போ உனக்கு என்ன அடிய பாருப்போம். நீ செத்த பாருண்ட. வேட்டக்கு வேட்டக்கு வலிக்குது வலிக்குது. உடு. இங்க வா தம்பி, உடு பாய் பாய், உடு உடு. தம்பி அங்க போ. தம்பி இங்கிட்டு வா. என்ன நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா? எந்தி சரசி மேல ஏந்தி. வா சரசி, நம்ம அப்படியே மேல நடந்து விட்டு போவோம். வாங்கக்கா. ஏன் இப்படி பண்ற? நீ தோட்டத்துக்கு போ, பார்த்துக்கலாம். சரிங்க, நான் போயிட்டு வரேன். சரி, நம்மளும் நடந்தே வீட்டுக்கு போவோம்.